ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஹர்ஷவர்தன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாருங்கள். இங்கே பாருங்கள், இன்றைக்கி பூ மார்க்கெட்டு போயிருந்தேன். அப்படியே பூவை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகு. ஒரு கிலோ பூ 200 ரோஸா பூ. ரோஸ் 200 ஒரு கிலோ. செவ்வந்தி 100 ஒரு கிலோ. இங்கே பாருங்கள், ஒரு கிலோ செவ்வந்தி 100 வாங்கிட்டு வந்து நல்லா அரை போட்டிருக்கேன் புது வருஷத்துக்கு. அப்படியே அள்ளி வச்சோம்னா ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிடுது பூரா. அதனால் நல்ல பேப்பரை விரித்து விட்டு இப்படி கொட்டி உணர வச்சு அள்ளி வச்சிட்டோம்னா அது பாட்டு 10 நாள் 15 நாளைக்கு கூட அது நல்லா இருக்குது. பாருங்கள், கிலோவே 200 100 செவ்வந்தி 100 ரோஸ் 200. அப்படியே நம்ம கலர் பொடி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் கோலம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு 1000 வாங்கிட்டு வந்தேன். போட்டு தீர்த்துட்டேன். பழையபடி இன்றைக்கி போய் கலர் கோலப்பொடி தேடமுன்னா பெரியதாக இருக்குது. போய் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், கோலப்பொடியை தாராளமாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கலர் கோலப்பொடி போட்டு கலர் கோலம் போடுறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல கலர் கோலப்பொடி மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கலர் கோலப்பொடியெல்லாம். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? நாளைக்கு கோலம் போடுறேன் பாருங்கள் எப்படி அழகா. பாருங்கள், கோலத்தையும் பார்த்துட்டு தள்ளி விட்டு போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன். எல்லாம் வாங்கினது சரிதாங்க. இந்த முல்லைப்பூ ஆகாத பூவை வாங்கி விட்டுங்க. பொடி பொடியாக இருக்குங்க. 1/4 கிலோ 200 இந்த பூவு. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு என்றைக்கு கட்டன்னு தெரியல. பொடி பொடியாக இருக்குது. பொழுசாக ஆயிடுச்சு. நேரம் கட்டி நான் வைக்கன்னு தெரியலைங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். கட்டவே முடியலை. இந்த 1/4 கிலோவை வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். போங்க, கட்டி வைப்போம், பார்ப்போம். இதையும் பார்ப்போமே. வாங்க எப்படி இருக்குன்னு. ஒரு வழியாக கோலப்பொடியை செட்டில் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேங்க. பாய்ங்க. வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தள்ளி விடாமல் கொஞ்சம் பாருங்களேன்.